போலீஸை எதிர்த்து கேள்வி கேட்க யாருமே இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை முன்னிறுத்தி எடுத்திருக்கிற படம் தாங்க ஐபிஎல். வணக்கம் வியூவர்ஸ், பாக்கெட்ஸ்ல இருந்து சிவராமன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ ஐபிஎல். இந்த மாதிரி புது மூவிஸோட ரிவ்யூஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது நாயகனான டிடிஎஃப் வாசன், அதுக்கப்புறம் இன்னும் பல ஆல்ரெடி நம்ம பார்த்த கதாபாத்திரங்கள் எல்லாமே உள்ள நிறுத்தி எடுத்திருக்கிற இந்த படம். கதையோட கருத்து ஒரு அற்புதமான கருத்து. இதை தாண்டி கதாநாயகன் இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணார் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் படமாக எடுத்திருக்காங்க. பட் படம் முழுசாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல அப்படியே ஒட்டும் ஒட்டாமையும் டிடிஎஃப் வாசன் அவரோட கேரக்டர் மட்டும் அப்படியே தனியாக துண்டா ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கு மேஜரான காரணம் இவரை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் கதாநாயகனாக பார்க்குறதா கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் அறிமுக நாயகனாக உள்ளே வந்திருக்கிறது இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். மொத்தத்தில் கதையோட ஓட்டம் எப்படி இருக்குன்னா, வாலண்டியராக ஒரு பிரச்சனை வருது ஒருத்தருக்கு, அந்த பிரச்சனையிலேருந்து அவர் எப்படி வெளிப்பட்டார் அப்படின்ற ஒரு சுருக்கமான கதை தான். இதில் வழக்கமாக போலீஸோட அந்த லாக்அப் டெத்தை பற்றி எடுத்து சில விஷயங்கள் எடுத்து பேசியிருக்காங்க. அந்த சுச்சுவேஷனில் நம்ம கதாநாயகனுக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கும் எப்படி சம்மந்தம் வருது, அந்த சுச்சுவேஷன்லேருந்து கதாநாயகன் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே எப்படி வெளியில் வந்தாங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான பகுதி தான் இந்த முழுக்க முழுக்க படமே. படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் பார்க்குற ரொட்டீனான ஒரு ஆக்ஷன் பிளாக்கு, ஒரு சாங்கு, இந்த விஷயங்களெல்லாம் இல்லாமல் கதையோட ஓட்டத்துக்கு தேவையான சில விஷயங்களை மட்டும் எடுத்து வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இந்த படம் போயிருந்திருக்கும். அதில் இந்த பாட்டு சரி ஓகே வைக்கணும்னு பாட்டு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுக்குதே தவிர அந்தளவுக்கு ரொமான்டிக்கான ஒரு ஃபீல் கனெக்டிவிட்டி அப்படின்லாம் இல்லை. அது ஒரு படத்தில் பெரிய மைனஸாக இருக்குது. ரெண்டாவது டிடிஎஃப் வாசன், அவர் பார்த்தீங்கன்னா அறிமுக நாயகனா இந்த படத்தில் வந்திருந்தாலும் ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நேரத்துக்கு அவரோட என்ட்ரி எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் என்ட்ரானதுமே ஒரு சாங் ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஹீரோவாக பில்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அப்புறம் ஆக்ஷன் பிளாக் வரும்போது அவர் ஆக்ஷன் ஹீரோவாகவும் காட்டியிருக்காங்க. அதையுமே இமீடியட்டாக ஒரு யூடியூபராக பார்த்த ஒருத்தர் இமீடியட்டாக ஒரு கதாநாயகனாக வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்லாம் பண்ணும்போது அக்செப்டபுளாக இல்லை அப்படின்றத தாண்டி அக்செப்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸை சீனில் க்ரியேட் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.